இன்ஸ்டால சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்லாம் வைக்கிறாங்களடா, அதில் எவ்வளோ கமிஷன் எடுக்கிறான்? இன்னைக்கு காலைல பார்த்தா 32,000. எது M47? இன்ஸ்டாகிராமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உன் கண்டென்ட்டை யாருனாலும் யூஸ் பண்ணலாம். என்னடா நெட்ஃப்ளிக்ஸ் திரும்பியும் ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துட்டு இருக்கானா? ட்ரை பண்ணி பார்த்தியா? வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு எஸ் பஸ் செய்திகள். செய்திகளில் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல செய்திடா. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த வாட்ஸ்அப்பும் சரி இன்ஸ்டாகிராமும் சரி கொஞ்ச நேரம் அவங்களுக்கு பர்மிஷனோ இல்லாட்டி தட்டி எழுப்பி விட்டோன்னு வையே, உடனே வந்து பேட்டரிக்கு ஸ்டாப் போட்டு இந்த இது வந்துருமா, சம்மருக்கு காட்டுவாங்களடா நம்ம கிட்ட இருக்க எனர்ஜி எல்லாம் உரியுது சூரியன் சொல்லி, அந்த மாதிரி பேட்டரி உரிஞ்சு தள்ளிடுறாங்கடா. சரியான டார்ச்சர். இப்போ என்னடான்னு பார்த்தா EU வேற இங்க பாரு, EU tells Meta to switch off infinite scroll. டூம் ஸ்க்ரால் பண்றதா இருந்தா நீ தனியா போய் உன் பாத்ரூம்ல பண்ணிக்க அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னன்னா அந்த ஆட்டோ பிளே, அது என்ன, நான் இப்போ இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா எல்லாமே பிளே ஆகினே இருக்குமா? அவன் பிளே பண்ணிட்டோம்டா, அவன் கிளிக் பண்ணி பிளே பண்ணிட்டோம், நீ ஏன் பிளே பண்ற? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்திருக்கு. நீ இதை இது கண்டினியூ பண்றதா பண்ணிக்க, அது உன் இஷ்டம். ஆனா நான் ஃபைன் போட்டுனே இருப்பேன், பே பண்ணினே இரு. ஆனா ஒன்றும் பே பண்ற மாதிரியே தெரியலையே. என்னது அந்த பேப்பை எங்கேருந்து பே பண்ண போறோம்? நம்மளை சாவடிப்பான். அப்புறம் ஆல்ரெடி இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து இவன் எவ்வளவு எடுக்கிறான்னு எனக்கு தெரியல. இப்போ யூடியூப்ல எல்லாம் உனக்கு தெரியும், அது வந்து இப்போ இந்த சூப்பர் தேங்க்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யூடியூப் வந்து ஒரு பங்கு எடுத்துப்பான் பெரிய லெவல்ல. இவன் அந்த அளவுக்கு எடுப்பானான்னு எனக்கு தெரியல, எனக்கு இது வரைக்கும் ஐடியா இல்லை. மேபி நீ சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த இன்ஸ்டால சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்லாம் வைக்கிறாங்களடா, அதில் எவ்வளோ கமிஷன் எடுக்கிறான்? அதாவது யூஸ் கூட பண்ணது கிடையாது. நம்ம எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட திறமையும் கிடையாது. இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் இது மெட்டா டேக்ஸ் 0% கமிஷனா? அடா பாவிகளா. ஆனால் அங்கே வேறு ஆப்பிள் கூகுள்லாம் வேறு 30% அசால்ட்டாக உருட்டு விட்டுருவாங்க. போடு. ஓகே, லாஸ்ட் ஒன் செகண்ட் மெட்டா போடு. மாஸ் பண்ணுறானே. சரி என்ன, யூஎஸ்ல 24 ஸ்டேட்ஸும் மெட்டா மேல வந்து லாஸ் அவுட் போட்டிருக்காங்க. 1.4 ட்ரில்லியன் ஃபைன் கட்டணும் அப்படின்றதுக்கோசரம். டீன் மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கான். நிஜமாடா வந்து மெட்டாவால அப்படின்றதுனால 1.4 ட்ரில்லியன் வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இப்போ பார்ப்போம். சரி, லாவா வந்து ஃப்ளிப்கார்ட்டோட பார்ட்னர்ஷிப்ல விராத் ஃபோன் பண்றான் மத்தியா. விராத் ஃபோனா? விராத் அப்படின்னு. இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட மார்க்கெட் ஷேர் வந்து வேற லெவல் சாலிடாக இருக்குடா. அமேசான் வந்து இப்போ தான் ஏதோ ஆக்சலரேட் பண்ண ட்ரை பண்ணுறான். அமேசான் வந்து குளோபலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள்லாம் பார்க்குறதுக்கு அதான் உங்களுக்கு என்ன டேட்டா தெரியுமோ சொல்லுங்கள். எனக்கு என்னென்னா, இப்போது இங்கே நம்ம ஊரில் டேகிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம்லங்க, கீழே யூடியூப்பில் நாங்கள் இப்போ டேக் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராடக்ட் எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டு, அப்புறம் இதை சார்ந்து இன்னும் ஒரு 5-6 சைட்ஸ் இருக்குது. பட் அந்தளவுக்கு ரொம்ப ஃபெமிலியர் அண்ட் ரொம்ப அப்படியே ஃபேமஸ்னால் சொல்லப்போனால் 2 பேர் தான். அதில் ஃப்ளிப்கார்ட்டும் மிந்த்ரா வந்து பயங்கர டாப்பில் இருக்கும்னு வச்சுக்கேன். மற்றபடி இதுவே யூஎஸில் பார்த்தா என்ன சொல்கிறாங்க, யூடியூப்போட கொலாபரேட்டட் வந்து அமேசான் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டுக்கு யூடியூப் அப்ரோச் பண்ண மாதிரியும் அமேசான் வந்து கொஞ்சம் அதப்பா நாங்களே அஃபிலியேட்டில் அப்பயே அப்படி இப்போ சொல்ல வேணாம் அந்த மாதிரி பண்ணி இப்போ என்னன்னா தொங்கி தோண்டு போயிருக்கான் போல. ஏன்னா நல்லா யோசிச்சு பாடுறா, எக்ஸ்க்ளூசிவ் ஃபோன்ஸ் நத்திங் ஃபோன் எதில் இருக்குது, சிஎம்எஃப் ஃபோன் எதில் இருக்குது, கூகுளோட பிக்சல் லைனப் எதில் இருக்குது, விவோ ஃபோன்ஸ் எதில் இருக்குது, எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் இருக்குது. ஃப்ளிப்பில் தான் இருக்கு எல்லாம். ஓப்போ எங்கே இருக்குது, ஐஃபோன் எங்கே இருக்குது, அமேசானில் காடு மரம் வளர்க்குறாங்க, ஐபிஎல்ல விட்ட டாட் பால்ஸ்லாம் இங்கே தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க போல. ஒன்றுமே இல்லைடா நிஜமா. இதுலாம் ஒரு பக்கம் நடக்கும்போது M47 ஞாபகம் இருக்கா, இந்த டீலில் வந்து 23K அமேசானில். திடீர்னு சாம்சங் என்னாச்சுன்னு தெரியல, மண்டைக்கு பின்னாடி யாராவது அடிச்சிட்டாங்களான்னு இன்னைக்கு காலைல பார்த்தா 32,000. எது M47? 31,000 தான் போட்டுச்சிருக்கா. 8,000 ரூபா அதிகமாக இருக்கு. புரியலடா, பைத்தியம் பிடிக்குதுடா. இப்போ ஹைலைட் பாரு, அதே 32,000க்கு A56 கிடைச்சிட்டு இருந்தது. என்ன பிளான்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஏதோ ஒரு டைப்பா போகுது. மொத்தம் அப்போ என்ன ஆயிடுது, லாவா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ட்ராக்ஷன் வந்து அதிகமாக ஃப்ளிப்கார்ட்ல இருக்கும்போது நம்ம ஏன் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே நல்லா இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை பார்க்கக்கூடாது. ஸோ விராத் அங்கே எடுத்துட்டு போனாங்கன்னா, ஏன்னா லாவாவோட போல்டு எல்லாமே இங்கே தான் இருக்கு. இது வந்து விராட் கோலி அப்படின்றதுனால வெறும் இந்தியாவுக்கு இந்த சொல்லுவோம்டா விக்ராந்த் இந்த மாதிரிலாம் அந்த மாதிரியான வார்த்தை. இனிமே சிவான்னு எங்கேயாவது ஏதாவது கோயில்ல பேர் இருந்தா என் பேரா அப்படின்னு ஒரு தடவை கேட்டுக்கிட்டா போயிட்டு வேணா என்ன இது விராட் அப்படின்னாலே விராட் கோலி தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். உனக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக நீ இப்படி சொல்லலாமா? ரொம்ப பிடிக்கலாம் கிடையாது, ஆடுறது கான்ட்ரிபியூட் பண்ணதை அப்ரிஷியேட் பண்றாங்க. சரி கிடையாது. நான் Z11 லைட்டு ஆல்ரெடி வந்து ஐக்கூல வருது அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இங்க பாரு Vivo T5 லைட்
இப்போ ஐக்கூல ஒரு ஃபோன் வருதுன்னா அது அமேசானில் வரும். அதே ஃபோன் அப்படியே பார்த்தோன்னா ஒரு பிசுறு தட்டாமல் ஃப்ளிப்கார்ட்டில் விவோவில் வந்துடும், அவ்வளோதான். ஸோ இங்கே நீ வாங்கினா விவோ, அங்கே வாங்கினா புரியுது. ஆமாம் ஐக்கூ. ஸோ இந்த மாதிரி மாறி வரும்னு வச்சுக்கேன். அப்புறம் ஸ்கல்காண்டி பார்த்தியா அந்த கேசிங்க? நல்லதான், உங்களுது தான். நோக்கியா கேசிங் மாதிரி. ஸ்கல்காண்டி மெத்தட் 360 ANC வித் சவுண்ட் பை போஸ். சூப்பராக இருக்கு. ஸோ இந்த சவுண்ட் பை போஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் பார்த்தோன்னா சவுண்ட் பை போஸ் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டுட்டு வருது. போக்கோ ரெட்மி ஃபோன்ஸில் இருக்குது, அப்புறம் மோட்டோரோலா பட்ஸில் இருக்குது. இவன் நாய்ஸு அவனோட ஹை அண்ட் டிடபிள்யூஎஸ்லாம் போஸ் தான். ஸோ போஸ் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஒரு நல்ல மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களா இல்லை காசு இல்லாமல் மிச்சம் வாங்கிட்டு போகிறாங்களா தெரியல. அவங்க கிட்ட இன்ஜினியர்ஸ் இருக்காங்கடா. அந்த இன்ஜினியர் அப்போ எப்படி தான் யூட்டிலைஸ் பண்ணுறது நீயே சொல்லு. ஆடியோ ஃபீல்டில் போஸ்க்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. உனக்கு ஆடியோ ஃபீல்டில் இப்போ எந்த பிராண்ட் உனக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நீ பார்க்குற? அதாவது உனக்கு ஆல்ரெடி வந்து அது கூட ஒரு எமோஷனல் பாண்டிங் இருந்து அவங்களதில் நீ ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி வாங்கி அந்த பேசிஸில். அந்த மாதிரி எனக்கு ஆடியோவில் யாருமே இல்லை. சோனியும் இல்லையா? நான் சோனி ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனால் அவங்களோட ஆடியோ ஆஹா ஊஹோ பா அப்படின்ற மாதிரி இல்லையே. சரி வேற யாரை சொல்லலாம்? மார்ஷல் சொல்லுவியா? அருவாள் எடுத்துகிட்டு போவியா? அப்படி மார்ஷல் ஓகே ஓரளவுக்கு. ஏன்னா ரீசெண்டாக வந்து நம்மளால போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதை பேஸ் பண்ணி தான். கரெக்டா? சரி, அதான் இதுதான் போயிட்டுருக்கு. அப்புறம் இது 4B பற்றி என்னடா நினைக்கிறேன்? ஆல்ரெடி நம்ம அதை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு, அதிரடியாக சுற்றிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. 70,000 ரூபாய்க்கு ஒருத்தர் வித்துக்கிட்டு இருக்கான். அதை 70,000 ரூபாய்க்கா? யாரு? லிமிட்டட்ல யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு வெளில போய் OLXல 70,000. ஹபீபி. அது என்னதுடா? அது என்ன? அது வந்து ஒரு இதுல வரும். இல்ல ஹபீபினே இப்ப என்ன அவன்? ஹபீபி தெரியலையே, அவன் என்னவான் தெரியல. 70,000 ரூபாய்க்கு அவன் வித்துட்டான் அப்படின்னா வித்தவன் அவன் புத்திசாலி, வாங்கினவன் அவன் கேனட். சரி போதும். ஆமா, இது என்ன இன்ஸ்டாகிராமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உன் கண்டென்ட்டை யாருனாலும் யூஸ் பண்ணலாம், உன் அக்கௌண்ட் பப்ளிக் அக்கௌண்ட் அந்த யாருனாலும் எடுத்துக்கலாம். என்னது இது? கரெக்ட். அதுக்கு தான் போய் ஏதோ ஆஃப் பண்ணணும் அப்படி இப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக ட்விட்டர் பூரா தான் இருந்தது. போய் ஆஃப் பண்ணுங்க சார் அப்படின்னு. நான்லாம் ஆஃப் பண்ணல. என்னோட இதுக்கு எவன் வர போகிறான், என்னோட கண்டென்ட்டை எவன் எடுக்க போகிறான் அப்படின்னு தான் இருந்தது. கரெக்டு. இல்லை இவனுங்க என்னத்துக்காக பயப்படுறாங்கன்னா, இப்போது ரேண்டமாக வந்து இப்போ மூஞ்சி கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் கூட நம்ம இமேஜ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் எல்லாருமே ஸ்பான்சர்ட் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால எல்லாரும் கொஞ்சம் வந்து அதிர்றாங்க, இவனே அது அப்படின்னு. இது பார்த்தல ஹெல்த் டேட்டா ஏஐ ட்ரைனிங்காக. ஓ, அப்படி நீ வந்து டேட்டா கொடுக்கலன்னு என்னடா இது? இட் வில் பி டெலிட்டட். ஓஹோ, இது வேற நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறான். அப்போ இது ஆனால் செம ஃபன்னே என்னன்னா, இஃப் யூசர்ஸ் டோன்ட் ப்ரொவைட் கன்சென்ட் தே வில் நாட் ஓன்லி பி அன்ஏபிள் டு சிங்க் ஹெல்த் டேட்டா. எப்படி சூப்பரா? இதெல்லாம் நிஜமா வாய்ப்பு இருக்கா? எனக்கு புரியல. நான் யூஸே பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? யூஸே பண்றது இல்லை தான். நம்ம எங்கேருந்து சாம்சங்கோட ஹெல்த் ஆப் யூஸ் பண்ணுறோம்? நம்ம அது பக்கமே ஒதுங்கிறது இல்லை. அதுக்கு முதல்ல சாம்சங் ப்ராடக்ட் வாங்கி சாம்சங்கோட இது வாட்ச்சு எதாவது வாங்கணும், வாங்கிட்டு யூஸ் பண்ணால் ஓகே. கரெக்ட். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாம்சங் ஹெல்த் ஆப் வந்து ஃபோனில் போட்டுட்டு வெறுமனே அங்கிட்ட கிட்ட நடந்துட்டு இருப்பாங்க. அதுலேயும் என்ன ஆகிடும்னா, உனக்கு கைரோ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பீடோமீட்ரு எல்லாத்தையும் வச்சு இது ஃபோன்லேயே வந்து ஸ்டெப் கவுண்ட்லாம் பண்ணிவிடுமா, அதை வச்சு ஒப்பேற்றிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஃபோனில் ஸ்டெப் கவுண்ட் வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா, நீ பைக்கில் ட்ராவல் பண்ணாலும் சைக்கிளில் ட்ராவல் பண்ணாலும் எதில் ட்ராவல் பண்ணாலும் அது எல்லாத்தையும் ஸ்டெப்பாக எடுத்துக்கிட்டு இருப்பான் எங்கால. அப்போ ஒவ்வொரு நாளும் நீ 50,000 60,000லாம் வரும். சரி, ஆனால் நீ அவள் நடந்திருக்கவே மாட்டேன். கரெக்டா. அதுக்கப்புறம் நம்ம இப்படிலாம் நம்ம பண்ணுவோம்ல. ஆமாம், அதுவும் ஸ்டெப் ஆகிடும். நீ ஃபோனை கையில் வச்சிருந்தாலே அப்படி தான் ஆகும். ஐஃபோன் அல்ட்ராவோட பேட்டரி கெப்பாசிட்டி லீக் ஆயிருக்குடா. இவருக்கு இன்னும் புரியல. புரியலன்னா இல்லை, இருக்கட்டும். டார்க்கர் சைட் இங்கே பேர் பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. 4883 mAh அப்படின்னு இவங்க சொல்றாங்க. 5000 mAh கிட்ட இருக்கும் அப்படின்னு. அதை ஃபோல்டபிள். என்னாச்சு சும்மா? சரி, ஏன்னா ஆல்ரெடி 18 Pro Max பார்த்தோம்ல, 5500 கிட்ட அந்த மாதிரி போட்டிருந்தாங்களே. ஸோ நல்ல இன்க்ரிமெண்ட் பேட்டரி சைஸில். ஒரு ஃபோல்டபிள்ஸ்க்கு வந்து 5000 mAh இவன் போயிட்டான் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சாம்சங்கே தட்டு மாதிரி இப்போ தான் அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கான். 4000 4400 இதுக்குள்ளே எல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தான் அவன்.
அதனால இது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஆக மொத்தம் எனக்கு வந்து ஐஃபோனோட அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது ஒரே விஷயம் தான், ஹிஞ்சி எப்படி இருக்க போகுது. ஓகே. என்னடா நெட்ஃபிளிக்ஸ் திரும்பியும் ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துட்டு இருக்கானா, ட்ரை பண்ணி பார்த்தியா? இல்லை, எதுக்கு கொடுக்குறான் ஃப்ரீ ட்ரையல்? ஒருவேளை புது அக்கௌண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறானோ? 4K எல்லாமே ட்ரை பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துட்டு இருக்கானா? அதுக்கா? ஆமா ஆமா, ஏதோ ஒன்று வந்தது. என் ஒய்ஃப் பார்த்துக்கிட்டு இருந்தா ஏதோ ஒரு சீரியல். ஓகே. அப்போ வந்து யூ வாண்ட் டு ஸ்விட்சா அப்படின்ற மாதிரி வந்தது. ஓ 4K ஸ்விட்ச் ஆறீங்களாண்ணா? ஓகே. நான் அதை போடல, அவன் மாட்டுக்காக காசு எடுத்து விட்டான் தான் ஸ்கிப் அப்படின்னு கொடுத்து விட்டான். இப்போதைக்கு ஃப்ரீ ட்ரையல் போல. அதான் அப்படியே காசு எடுத்துருவான். ஓ அந்த மாதிரி பண்ணுவாங்கறியா? இவங்களால நம்ப முடியுமா? பைத்தியக்காரன் நாய் பிரைம் வீடியோலே ஆட் கொண்டு வந்தவன். அது வந்து பிரைம் வீடியோ இவன்ல அமேசான் தான் சொல்றேன். நெட்ஃபிளிக்ஸ் ஒரே மாதிரி தானங்க. அப்படி வர. சரி இது பாத்தியா எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? இது ஆப்பிள் தானே இது? டேய் சாம்சங். சாம்சங்கா? சாம்சங்னு பேர் எழுதி இதை கொடுங்க, இதுவும் பிடிச்சிருக்குன்னு. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நத்திங் சொல்லுங்க பிடிச்சிருக்கு சொல்லுவேன்னு சொன்னேன். இப்போ என்னடா இப்போ சாம்சங் கண்ணி ஆயிட்டேன் எட்ஜ் வாங்கினதுலேருந்து. ஸோ மரண முட்டி இனிமேலேருந்து கவலையே படாதீங்க. நிஜமாவே அது நல்லா இருந்தா கூட நீ சொன்னா நம்ப மாட்டாங்கடா. அப்புறம் என்னது? நிஜமாவே ஃபோன் நல்லா இருந்தாலும் நீ சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு. இல்லை, நான் உண்மையை தான் சொல்லுவேன். நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்ததுன்னுவேன், நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். நல்லா கவலைப்பட தேவையில்ல. நல்லா இல்லைனாலும் சொல்லுவேன்ல, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லித்தரா? நானா பேசுறது. சரி, இது இப்போ டியூரபிள் ஸ்மார்ட் போன்ஸ் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுக்கிறதா இருந்தா நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த பிராண்ட் ஓரளவுக்கு இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல பாப்ப? டியூரபிள் ஸ்மார்ட் போன்ஸ். டியூரபிள்னா என்ன மாதிரி? இப்போ கீழே போட்டாலும் இல்லாட்டி வந்து பார்ட்ஸ் அவைலபிலிட்டி எல்லாம் பாயிண்ட். எல்ஜி. ஆனா இப்போ அது இல்லாம செத்து போச்சு. இப்போ இருக்கிறதுல யாரையா சொல்றா? மோட்டரோலா தான். அவன் தான் MIL ஸ்டாண்டர்ட்ஸோட கொடுத்துக்கிட்டு இருக்கு. மிலிட்டரி கிரேட். அவ்வளவுதான், வேற யாரும் உங்ககிட்ட மொத்தம் நாங்கள் கேட்கறது என்னன்னா, மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுல நிஜமாவே வந்து மோட்டரோலா கொடுக்குறான், ரெட்மி கொடுக்குறான்னு வச்சுக்க. ஆனா இப்போ மோட்டரோலா ரொம்ப அதிகமா எத்தனையோ நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மோட்டரோலால மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா வந்திருக்கு, நீங்க உங்க மோட்டோ ஃபோனை கீழே டிராப் பண்ணி இது வரைக்கும் அந்த மாதிரி எதிர்பாராத ஒரு சில சம்பவங்கள் நடந்து ஃபோன் ஆனால் எதுவுமே ஆகாம இருந்திருக்கா, என்ன ஏதுன்னு சொல்லுங்க. நம்ம மக்களுக்கே அது பயன்படும். யாரெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணி அதே சமயம் கீழே விழுந்தாலும் அந்த ஃபோன் வந்து ஓரளவுக்கு தாங்குதுங்கிற, அது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும் கேஸ் இல்லாமல் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு, பட் கீழே போட்டுருவோம் ப்ரோன்னு பயப்படுவாங்க. ஆனால் கீழே போட்டால் டென்ட்டு கண்டிப்பாக விழும். அதுவும் விழக்கூடாதுன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, கண்டிப்பாக விழும். டேய் இது என்ன தாண்டா முடிவு எடுத்திருக்காங்களா? ட்ரை அந்த 1000 அதை 140 1600 இந்த இதில் வர நம்பர்ஸ்க்குலாம் கான்பி பிளாக் டே அது இதுன்னுலாம் சொன்னாங்கல்ல. ட்ரூ கலர்லாம் பிளாக் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கேன். என்ன சொல்றாங்க இப்போ? தெரியலையே என்ன சொல்றாங்க. ஃப்ராட் அலர்ட்ஸ், பேமெண்ட் கன்ஃபர்மேஷன், அக்கவுண்ட் அப்டேட்ஸ். இதை விடுங்க, இப்போ எல்லாரும் விலை ஏற்ற போறதுனால நேரம் பேசிக்கிட்டு இருக்கானுங்களே, உண்மையா? இது ரீசார்ஜா? ஆமா. என்னங்க இது 6G வேணாமா? 6Gலாம் வேணாங்க, எனக்கு 2G நல்லா இருந்ததுன்னா போதுங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? 2G போதும் உனக்கு? அப்போ இன்டர்நெட்டுக்கு என்ன பண்ண போற? என்ன பண்றது, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. சரி, அப்போ இந்த நம்பர்ஸ்க்கு வந்து இனிமேல் ஸ்பேம் அப்படின்னு காட்டக்கூடாதாம்மா? ஆமாம், எல்லாமே இனிமேல் ஒரிஜினல் நம்பர்னு காமிக்கணும். சரி, ஒரிஜினல் நம்பர் அப்படின்னு காட்டினா இப்போ நிறைய பேர் ஆல்ரெடி எந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, உனக்கு ஆல்ரெடி கால் அசிஸ்டன்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, நிறைய பேர் சாம்சங்லாம் அதான் யூஸ் பண்ணுறாங்களாம், ஆப்பிள்லையும் கூட அதை ட்ரை பண்ணுறாங்களாம். சில சமயங்களில் சொதப்புது, பட் அந்த கால் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுன்னா வர இன்கமிங் கால் அதுவே அட்டன் பண்ணி அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கும். ஓகே. ஸோ யார் கால் பண்ணியிருக்கான்றதை நீ ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிக்க முடியும். புரியுதா? அந்த மாதிரியான ஆப்ஷன் யூஸ் பண்றாங்கங்கறாங்க. ஆனா இதுல என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஊர்ல வந்துட்டு நம்மளுக்கே புரியாத மாதிரி கடுமேலே உள்ள அந்த மாதிரி ஏதாவது பேசுவாங்க. இது எப்படி கரெக்டா அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்? நான் வந்து ஃபுல்லா தமிழ்லயே பேசுவேன், நான் நேட்டிவ் தமிழியன் அப்படின்னு வாங்க. அரே சைத்தான் கே பச்சே, இது பழங்காலத்து தமிழ் வார்த்தைகள் தெரியாதா உனக்கு அப்படின்னு. தெரியும் தெரியும். சரி, இது பாத்தியா? சரி, அது பிரச்சனைக்கான தீர்வு வந்து பாத்தீங்கன்னு வைங்க, கொஞ்சம் கோளாறு தான். ஆனா நிறைய பேர் வந்து இந்த கால் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ண சொல்லி ட்விட்டர்ல போட்டுட்டு இருந்தாங்க. அதை எனேபிள் பண்ணி விடுங்க, சாம்சங் யூசர்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, அது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா கொஞ்சம் எல்லாரோட இதையும் கரெக்டாலாம் அதெல்லாம் அனலைஸ் பண்ண முடியாது. முக்கியமான கால்லாம் கால் அசிஸ்டன்ட் கிட்ட போயிடுச்சுன்னா கடுப்பாயிரும். அப்புறம் கரெக்ட் தான். இப்போ ஏதோ பிஸ்னஸ் காலு, அவங்களும் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க முடியுமா? கால் அசிஸ்டன்ட் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்க முடியும்? யாரோ உங்களுக்கு கிளைண்ட் கால் பண்றாங்க, என்ன ஆகும்? அதெல்லாம் கரெக்டாக எதிர் அட்டன் பண்ண முடியணும், இல்லை கரெக்டாக அது அட்டன் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல.
கால் அசிஸ்டன்ட் பண்ணி அவர் பிஸியாக இருக்கார் அப்படிலாம் வந்ததுன்னா என்ன ஆகும்? ஸோ சில விஷயங்கள்லாம் சென்சிட்டிவ் தான். சின்ன வயசில் ஜாலியாக விளாண்டுக்கலாம், இஷ்டத்துக்கு அரைப்பட்டில் அடிச்சிக்கலாம். அந்த காலேஜ் டேஸில் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். வேலைக்கு போன புதுசில் ஜோக் பண்ணலாம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா யாராவது மேனேஜரோ யாராவது கால் பண்ணாங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்காரு, மூடிட்டு ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது? வார்த்தை வார்த்தை வார்த்தை. சரிங்க பார்த்தல டெக்னோ கமான் 50 ஜூலை 17 லான்ச் ஆகுது. ஓஹோ, என்ன ப்ராசஸருங்குதுங்க? ப்ராசஸர்லாம் மேசிவாக தான் இருக்கணும், வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். உனக்காக தான் அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கொண்டு வராங்கன்னு. சூப்பர் சூப்பர். இது வரைக்கும் தெரில, ஆனால் டிசைன் அதெல்லாம் ஓகே. பார்க்க ஒரு மாதிரி ஷேடி அப்படி காமிச்சு ரேசர் ஃபோன் மாதிரி இதான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படி வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நருட்டோ கிராஸ் ஓவர் BGMI 4.5ல நல்லது நல்லது. அது என்னன்னு கூட எனக்கு தெரியாதுடா. நருட்டோ ஒரு கார்ட்டூன் அனிமே. அது ஓகே, அது எதுக்கு இப்போ BGMIக்குள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நருட்டோவே எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. இது ஃபேமஸ் கேரக்டர். இது பொம்மைங்கள்லாம் இருக்கும்ல, டிராகன் ஸ்லேயர்னு நான் ஒரு கார்ட்டூன் இருக்குங்க, அது நான் கொஞ்சம் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அது வந்து அப்படியே பாதியிலே நிற்குது. ஸோ அதில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து காமிக்கும், இந்த மாதிரிலாம் காமிக்கும். ஸோ இப்போ வந்து அந்த தீம் இதுக்குள்ளே வந்துடும். சரி, BGMI ஆல்ரெடி பார்த்தோன்னா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் கூட ஸ்டெபிலிட்டியில் பஞ்சாயத்தாக தான் இருக்குது. ஆமாம், ஆனால் அதில் ஜோக் என்னென்னா நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர்லாம் 90 FPS இருக்கும். 730 7300 7400 120 FPS கிட்ட போகும். 110 FPS கொஞ்சம் ரொம்ப மிக்சடு தான் BGMI. அப்புறம் ஆட்டோக்கு தான் நியூஸ் வச்சிருக்கியா? ஆட்டோக்கு இப்போதைக்கு பெருசாக இல்லை, நம்ம ஆல்ரெடி நம்ம போன இதிலே பார்த்தா. சரி, ஆமாங்க, வேற ஒரு வீடியோ வருங்க, ஒரே புலம்பலாக இருக்கும் பாருங்க. ரைட்டா? ரைட்டு, ஓகே ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான நியூஸு. வேறு சில நியூஸ் வரும், அதோடையும் நாங்கள் வந்து அடுத்த பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். சாட்டர்டே சண்டே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். விக்கி ப்ரோ மீட் பண்ணுறதா இருந்தால் சண்டே தான் பண்ண முடியும். லேசியாக இருக்கும். லேசியா இல்லைடா, யாருமே எந்த நியூஸும் போட மாட்டானுங்க. இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரதே பெருசாக இருக்கும். நியூஸ் எல்லாம் மெஜாரிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீக்கெண்ட் வைப்புக்கு போயிடுவாங்களா, ஒரு ஃப்ரைடே டைமில் புஷ் பண்ணுவாங்க. அப்புறம் சாட்டர்டே ஒரு சில நியூஸ் சாட்டர்டே லைட்டாக புஷ் பண்ணுவாங்க, அதோட அவ்வளோதான் காணாமல் போயிடும். திரும்ப மண்டே அன்னைக்கு பொதுவாக நம்ம ஊர் டைமுக்கு ஒரு 12 மணிக்கு அப்புறம் தான் நியூஸே வர ஆரம்பிக்கும். ஸோ விக்கி ப்ரோ எப்பயுமே சண்டே அன்னைக்கு தான் மீட் பண்ண முடியுது, அவரே பிஸியாக இருக்காரு. என்ன சார் கரெக்டா? ஏதோ அவனு சொல்லிட்டு இருக்கான். ரைட்டுங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அவருக்கு விடைபெற்றுள்ளது சிவபரணி, விக்னேஸ்வர். பார்க்கலாங்க.